ஹாய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான். இப்போ ராமேஸ்வரம் ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இல்லை, அதனால் ராமநாதபுரத்தை ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ரீச் பண்ணதுமே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஸ்டேஷன் இவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் ரீச் பண்ணியாச்சு. அப்படியே ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டு ஒரு ரூம் ஸ்டே பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூம் அப்துல் கலாம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த ரூமோட ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரூம் 210 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் ரூம் ஸ்டே பண்ணி குளித்து முடிச்சுட்டு சரி வெளியே போகலான்னு ரெடி ஆகினேன். பாருங்கள், இதுதான் அந்த ரூமு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே டைம் ஆச்சுன்னா உடனே வெளியே பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், ஏன்னா என்ன
வடக்கு கோபுரம். நம்ம வந்து இதுக்குள்ளே தான் 22 தீர்த்தங்கள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தீர்த்தத்துக்கு குளிக்க போகணும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம், கடலில் தான் போய் குளிச்சுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 22 தீர்த்தத்துக்கோசரம் குளிப்பதற்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செம்ம சுத்தமாக இருக்குது. சரி ஓகே, இவங்கள லைனில் வெயிட் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு அக்னி தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இளநியை வெட்டி தோண்டி கொடுத்தாரு. ஓகே, இன்றைக்கி ஒரு பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு எடுத்து கையில் வச்சுட்டு சாப்பிட்லான்னு எடுத்து வாயில் போட்டால் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டதும் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்ல முடியல. ஆனால் அந்தளவுக்கு வாட்டரும் நல்லா இருந்துச்சு, இளநியும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கிழக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த அண்ணா இருக்கார், ஒரு 100 மீட்டர் பிஃபோர் பேக் சைடில். ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட கேட்டு, அண்ணா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சம் சின்னசாக கட் பண்ணி கொடுப்பீங்களா எங்கன்னு கேட்டால் கொடுத்தாரு. உடனே உள்ளே இருக்குது நீ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கோதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறத வந்து கோதி எடுத்தேன். கோதி கடைசியாக அதுலேருந்து கொஞ்சத்தையும் கோதி எடுத்துகிட்டு சரி ஓகே இதையும் சாப்பிட்றலாம், எதுக்கு மிச்சம் வச்சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுறது, 50 ரூபீஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது லாஸ்ட்டாக இருந்தது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் இளநீரில் ஊறி இருந்த மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சரி ஓகேன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு, தூக்கி போடுறோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த அண்ணாக்க 50 ரூபா 2 இதுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்து பார்த்தீங்கன்னா, 50 மீட்டர்ஸ் கூட இல்லை 30 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா கிழக்கு கோபுரம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த அண்ணா வேறு பார்த்தாரு. ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணி சாப்பிடுவேன். சைலண்டாக வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிழக்கு கோபுரம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரு தரிசனம் இருக்குது. இப்போ தான் குளிக்கவே போகல. நான் வந்து இப்போ எவ்வளோ நேரத்துக்கு லைன் ஆகுதுன்னு தெரில. பாருங்கள் அப்பா மேல் எவ்வளோ பெருசாக பண்ணுறது அப்பா பார்ப்பேன். சரி ஓகே நான் நின்று டைம் ஆகுது, அப்பா பார்க்க கேட்டால் வரேன். சரி ஓகேப்பா இருங்க நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேசி முடிச்சுட்டு முன்னாடி நோக்கி ஓகேங்களா. சைடில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சரி இப்போதைக்கு வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு
போகிற வழியெல்லாம் நிறைய ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி அவுட் சைடுன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது சாப்பிட்டாலுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நந்தி தேவர் வந்துட்டுருக்காரு. அவரும் அப்பாவை பார்க்க தான் போவார் போல். பாருங்கள், சைடு சுற்றி நிறைய கடைகள் வந்து இருக்குது. பாருங்கள், இன்னும் ஏதோ ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேர்ள்ஸுக்கு யூஸ் ஆகிற ஹேண்ட்பேக்கு, காகிள்ஸு, ருத்ராட்சம், எல்லாம் மாலை, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சங்கு எல்லாம் ஒரு அக்கா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஐயா வந்து ஜூஸ் சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இன்னும் அன்னச்சத்திரம் என்று போட்டிருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், இங்கேயும் ஒரு அக்கா எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டு போலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கங்கை நதியை வந்து ரீச் ஆக போகிறோம். பாருங்கள், கங்கை தீர்த்தம் ராமேஸ்வரம் ஆலயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து ரீச் ஆகிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ச்சி மாதிரி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே. பாருங்கள், அங்கே விஷ்ணு அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஆர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் இருக்காங்கள்ல. மேலே வந்து அந்த பக்கம் வந்து சிவன் அப்பா எல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் வந்து இது இந்த கங்கை நீரெல்லாம் நீராடி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவலிங்கம் அப்பா எல்லாம் நந்தி அப்பெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து குளிக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என் கேமராமேனும் இது வரைக்கும் வந்து கடலெல்லாம் குளிச்சதில்லை. அவர் வந்துட்டு தண்ணி வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சார். பார்த்திங்களா, அப்புறம் உப்பு கறிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் இதுக்கு முன்னே வந்து கன்னியாகுமரியில் குளிச்சிருக்கேன் ஐயப்ப மாலை போட்டிருக்கும்போது. ஓகே, இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். நான் இருந்துட்டு சொன்னேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, திரும்பி பார்த்தா நிறைய மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா டிசம்பர் மந்த் லீவ் இல்லைங்களா, ஓம் சக்தி மாலை ஐயப்ப மாலை போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து குளிக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க. போட்டிங்கெல்லாம் போயிட்டு வராங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி எல்லாம் போட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் இருந்தால் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க மறக்காமல். நான் வந்து போகல ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஏறாச்சின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எவ்வளோ படகு இருக்குதுன்னு சொல்லிட்டு, மீனவ படகுகள் பாருங்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சரி ஓகே, நாமளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே வாங்க கேமராமேன், நாமளும் போயிட்டு அந்த பக்கம் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு நான் அவரை கூட்டிகிட்டு அப்படியே முன்னாடி போனேன். பார்த்தீங்களா, கீழெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் வாரமாக போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ட்ரெஸ்ஸஸ்லாம் கீழே அங்கேயும் போட்டு போகாதீங்க, கொஞ்சம் வாரமாக போட்டு போங்க. யாராச்சும் வந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்டு இப்போ குளிக்க போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் வரும்போது சேஃப்லியாக வாங்க, சேஃப்லியாக குளிச்சுட்டு போங்க. நானும் ஓகே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குளியலை போட்டு கேமராமேன் வீடியோ எடுத்தார். சரி வாங்கன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குளியலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு நானும் அப்படியே முன்னாடி வந்துட்டேன். அவர் வந்துட்டு ஓகே நீங்கள் போய் குளின்னு சொன்னால் அவர் குளிச்சுட்டு வீடியோ எடுக்காது. இப்போ தான் நான் குளிச்சு முடித்தேன். இப்போ மொபைல் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே ஜாலியாக தீர்த்தத்துக்குள்ளே கடலுக்குள்ளே பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வந்து கடல் வந்து ஆழமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே பாருங்க, எல்லாம் நிறைய பேர் முன்னாடி எல்லாம் போயிட்டு வராங்க. நம்ம முறை வந்து கடல் பக்கமே இருந்து அப்போ நந்தி அப்பாவும் குட்டி நந்தி அப்பாவும் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு எதாவது ஆசைப்பட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகேப்பா நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து கிழக்கு கோபுரம் பக்கம் வந்துட்டு குளிச்சு முடிச்சாச்சு. அக்னி தீர்த்தம் வந்து கூட்டம் வந்து அதிகமாகிட்டே கிழக்கு கோபுரத்து வழியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நானும் இப்போ தான் செம்ம க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பக்கமும் ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சு, அந்த பக்கமும் க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். அப்பா அப்படியே கெத்தாக இருக்கா அவ்வளோ மேலே உட்காந்துட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌடு செம்மையாக இருக்காங்க.
லென்த்து ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ஜூம் பார்த்தேன். இன்னும் டைம் ஆகலை போல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிழக்கு வாசல் வழியாக போகிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. கோபுரத்தை தாண்டிட்டு இப்போ வந்து நம்ம வடக்கு கோபுரத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். இந்த வழியில் தான் வந்து தீர்த்தத்துக்கு குளிக்க வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தீர்த்தத்தை குளிக்கிறதுக்கு அவசரமாக எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். செம்ம க்ரௌடாக இருக்காங்க. ஃபேமிலியாக வந்திருப்பாங்க போல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமிங்க இல்லை இளநீர் குடிக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணகை நகரத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நாமளும் லைனில் நிற்போம். வந்து இப்போ வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் மூவ் ஆகிறாங்க. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் மூவ் ஆகிறாங்க. எல்லாம் பாருங்கள். வடக்கு கோபுரத்தை நேராக இருக்கும். இப்போ வந்து உள்ளே போகணும். தெரியல, ஒரு அண்ணா எடுத்துகிட்டு போகிறேன், அதனால் நானும் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ப்ரௌடுன்னு பாருங்கள். ஓம் நமச்சிவாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிழக்கு வடக்கு கோபுரத்து வழியாக உள்ளே போக போகிறோம். ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து தீர்த்தக்குள்ளி ஒருத்தவங்களுக்கு வந்து 25 ரூபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து 25 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஒரு ரூமுக்குள்ளே டூர் போகிறோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மேலெல்லாம் க்ரௌடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரூம் இப்போ செகண்ட் பாக்ஸில் வந்திருக்கோம். இதுக்குள்ளே ஒரு 3-4 ரவுண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 ரவுண்டு இருக்குது. முடிச்சுட்டா உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இது வந்து இந்த மந்த்லி வராதுன்னா ஃப்ரீயாக ஏப்ரல் 9 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அந்த மாதிரி மந்த்லி ஜூன் ஜூலை வாங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட் க்ளோஸ்லையும் முடிச்சாச்சு. கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் அப்படின்லாம் இருந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் முன்னாடி தான் வந்து டிக்கெட் வாங்குறது போல். எல்லாருமே டிக்கெட் வாங்க இடம் இல்லைங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரு 2 டிக்கெட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அவர் இருந்துட்டு ஓகே இந்த கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு 2 டிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாமளும் முன்னாடி போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மெதுவாங்க ஃபாஸ்ட்டாக கூட்டினா கொஞ்சம் அர்ஜென்ட்ன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு சரி ஓகே இருக்கா, ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெடி பண்ணி ஓகே சொல்லிட்டு நானும் கேமராமேனும் எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருன்றனால 50 ரூபா டிக்கெட்டை போட்டு அப்படியே முன்னாடி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே அழகாக ஒரு சிவப்பு சிற்பங்கள் ஃபோட்டோ அந்தளவுக்கு பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அழகாக இருக்குது, செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லவே முடியல அந்தளவுக்கு இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், இந்த தீர்த்தத்தில் உள்ளே வந்தாலுமே இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து தான் முடியும் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் லைனை போட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் எப்போ முடிக்க போகிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேனு ஃபுல்லாக டயர்டு. ஓகே, ஒரு வழியாக தீர்த்தத்தை குளிக்கிற இடத்துல வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தீர்த்தம்ன்ற சொல்கிறாங்க, பட் அவங்க வந்து ஆளியில் எடுத்து ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி தான் தீர்த்தத்தில் குளிக்கிறாங்கன்னா. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, எனக்கு இந்த பாட்டில் வந்து வீட்டில் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து அமௌண்ட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன். பார்த்தீங்களா, 3வது தீர்த்தம் முடிஞ்சு. மோஸ்ட்லி நிறைய இடத்த வந்து 22 தீர்த்தம் வரைக்கும் முடிச்சாச்சு. நான் கேமரா வந்து அளவு இல்லைன்றனால எல்லா இடத்துலையும் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 22 தீர்த்தம் க்ளோஸ் ஆகிட்டு அப்படி இதுதான் அவுட்ரு வெளியே போகிறது. என்ன தெற்கு கோபுரம் வழியே வெளியே போகிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே வாங்க ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு, கால் வலின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கேமரா வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாஸ்ட்டாக நடந்து போய்ட்டு இந்த பக்கமும் பாருங்கள் அழகாக சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் எப்படி வச்சுருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தெற்கு கோபுரம் பாருங்கள், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு அழகாக சிற்பம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவினிங் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் 7 மணிக்கு முன்னாடி போகிறேன் ப்ளூ கலர் ஷர்ட்டு அந்த நகை எடுத்துகிட்டு, சரி வா உனக்கு எல்லா கோயிலும் விசிட் உள்ள சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளூர்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், அண்ணா பின்னாடி ஃபாஸ்ட்டாக ஓகேன்னா வரேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா சாமி ஐயப்ப மலை எல்லாம் போட்டிருக்கவங்க தான் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா கோயில் வந்து விசிட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்ப மலை, சக்தி மலைலாம் இந்த சீசன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், டிசம்பர் மந்த்து, ஜனவரி மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் க்ரௌடாக இருக்கும்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இந்த டைம் சாமி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு எதாவது சஜஸ்ட் பண்ணி வச்சு போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அண்ணா பின்னாடி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறைய கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மோஸ்ட்லி வந்து உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க விடல, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பாக்கெட்டில் ஃபோனை வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாமியை பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வெளியே அதே கிழக்கு கோபுரத்துக்கு வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்தீங்கன்னா தெற்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். அது இல்லாமல் ஒரு காலையில் ஒரு குட் நியூஸ் நடந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெடி ஆகிட்டு வெளியே வந்திருக்கும்போது ஒரு காரில் ஒருத்தவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க. அவங்க இருந்துட்டு தெலுங்கு பேசுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு, கோயிலுக்கு போகிறீங்களா, ஆமாம் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு, அவங்க இருந்துட்டு நாங்கள் காசியில் இருந்தோம், தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், சிவாப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறந்துட்டு போயிட்டோம் ரூமில் வச்சுட்டு அப்படின்னாங்க. ஓகே, நீங்களாச்சும் கொடுத்துருங்க அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகே, நான் என்ன பண்ணேன், சரி கொடுங்க தேங்க்ஸ், நான் எப்படியோ அப்பாவோட அருள் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால தான் அபிஷேகம் பண்ணேன், என்கிட்ட வந்திருக்கு தண்ணின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கோயிலும் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கேன். மறக்காமல்